3 இட்லி, 2 வடை, 3 குர்குரே பாக்கெட்டு, 2 பிஸ்கெட் பாக்கெட்டு, 3 லேஸ் பாக்கெட்டு இதெல்லாம் வாங்குவேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் அஞ்சலி. இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நட்ஸ்லாம் வந்து எப்படி பர்ச்சேஸ் பண்ணுறது, எங்கே போய் வாங்கினா நம்மளுக்கு சீப்பாக கிடைக்கும், ஒரு நடுத்தரையில் மக்கள் இருக்கிறவங்க கூட எப்படி போய் நம்ம வாங்கி நம்ம எப்படி ஸ்டோர் பண்ணலாம், என்ன மாதிரி எடுத்துக்கணும், சின்ன குழந்தை எப்படி சாப்பிட்ணும், இந்த மாதிரிலாம் நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். இது வந்து நான் பிராட்வே போஸ்டில் நான் வாங்கிட்டு வந்திருந்தேன். ஸோ வீடியோட எண்டில் எப்படி நம்ம வந்து நடுத்தர மக்களும் நட்ஸை சாப்பிட முடியுன்றது சொல்கிறேன். இது நான் பிராட்வே போஸ்டில் வாங்கிட்டு வந்தேன்னு சொன்னேன். ஸோ அதை வந்து நான் ஸ்டோர் பண்ணி வைக்கிறேன். எப்படி நம்ம ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா, நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அதை வந்து இந்த மாதிரி ஒரு ஏர் டைட்டு கண்டெய்னரில் போட்டு வைக்கணும். இந்த மாதிரி கண்ணாடி பவுல் தான் போடணும் அப்படின்லாம் இல்லை. உங்களுக்கு இந்த மாதிரி கண்ணாடி இல்லைனாலுமே ஒரு ஸ்டீல் பாக்ஸு, டிஃபன் பாக்ஸ்லாம் நமக்கு நிறைய வரும் கிஃப்டாக. ஸோ அந்த மாதிரி பாக்ஸில் நீங்கள் போட்டு வைக்கலாம். ஆனால் மொத்தமாக பிரித்து மொத்தமாகவே எல்லாத்தையும் கொட்டி வச்சிட்டிங்கன்னா ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து நமுத்துரும்னு சொல்லுவாங்க. அதாவது அதோட தன்மை வந்து மாறிடும். அந்த க்ரன்ச்சினஸ்லாம் இருக்காது சில நட்ஸுக்கெலாம். ஸோ அதனால் நீங்கள் அந்த மாதிரி போடாதீங்க. இப்போ நான் இதில் ஃபுல்லில் பாதி போட்டிருக்கேன். ஸோ நான் பாதி மட்டும்தான் இதில் போட்டுட்டு மீதியை அதே மாதிரி டைட்டாக அதே கவரில் போட்டு நல்லா பேக் பண்ணி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுறேன். ஸோ நான் எல்லா நட்ஸுமே என்ன பண்ணுவேன், அப்பப்போ எவ்வளோ காலி ஆகுதோ அப்பப்போ நான் ரீஃபில் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி நான் ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன். அந்த மாதிரி தான் இப்போ பண்ணுறேன். இது வந்து ட்ரை அத்திப்பழம் இருக்குல்ல, அதை வந்து நல்லா ட்ரை பண்ணி உங்களுக்கு சேல்ஸ் பண்ணுறாங்க. நார்மல் அத்திப்பழம் வந்து ரெகுலராக நம்மளால் வாங்கி சாப்பிட முடியாது. ஸோ அப்பப்போ ஃப்ரெஷ்ஷாக நம்மளால் போய் கடையில் பர்ச்சேஸும் பண்ண முடியாது. ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கிறப்ப நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்றதே நல்லது. அப்படி இல்லாத பட்சத்துக்கு இந்த மாதிரி நீங்கள் வாங்கி ஸ்டோர் பண்ணிக்கலாம். ரிச் இன் விட்டமின்ஸும் இருக்குது இதில், அயன் ரிச்சு கூட. ஸோ நிறைய எடுத்துக்கோங்க அத்திப்பழம். நான் இந்த மாதிரி அத்திப்பழம் வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து பாப்பாவுக்கு கொடுக்கறதுக்காக நான் வாங்கியிருக்கேன். ஸோ என்னோடய பேபி வந்து இப்போ 1.5 இயர்ஸ் ஆகுது. நீங்கள் 1.5 இயர்ஸ்லேருந்தே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். 1 இயர்லேருந்துமே கொடுக்கலாம். ஒரு சில நட்ஸ்லாம் எல்லா நட்ஸும் கொடுக்குறது வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி கொடுக்கலாம். ஸோ 1 வயசுலேருந்து 3 வயசு வரைக்கும் நான் கொடுக்குற இந்த குவான்டிட்டி எண்டில் குவான்டிட்டி காமிச்சிருக்கேன். அந்த அளவே நீங்கள் கொடுத்தாலே ஓகே தான். நான் அந்த ரப்பர் எடுத்து உங்களுக்கு காமிச்சிருக்கேன் இப்போ, அதனால தான் இது ஓப்பன் பண்ணேன். இது வந்து கருப்பு திராட்சைன்னு சொல்லுவாங்கல்ல, காஞ்ச திராட்சையிலேயே கருப்பு இருக்குது. அந்த திராட்சையும் நார்மல் க்ரீன் திராட்சை இருக்கும்ல, காஞ்சது உலர்ந்த திராட்சை, அதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி போட்டு வச்சுருக்கேன். இந்த கண்ணாடி பாக்ஸில் நான் எங்கே வாங்கினேன் அப்படின்னா, இது நான் ஆக்சுவலாக வாங்கலை, அடையார் ஆனந்த பவன்லேருந்து கொடுத்தது தான் இந்த பாக்ஸு. எங்கள் ஹஸ்பண்டுக்கு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறதுனால அவங்களுக்கு ஆஃபீஸில் வந்து ஒரு தீபாவளி ரிட்டன் கிஃப்டாக இது கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை நான் மசாலா போட்டு வைக்காமல் இந்த மாதிரி நட்ஸுக்கெலாம் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ நம்மளுக்கு வந்து நம்ம சாப்பிடக்கூடிய பொருள் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு நல்ல என்விரான்மெண்ட்டில் இருக்கிறப்ப நம்மளுக்கு அது போக வர நம்ம எடுத்து சாப்பிட்ணுன்னு தோணும். அதனால தான் இது எப்போவுமே டைனிங் டேபிள் மேலேயே வச்சுருப்பேன். நம்மளுக்கு அப்பப்போ ரெகுலராக நம்ம சாப்பிட மாட்டோம். சில இதெல்லாம் என்ன தான் வாங்கி வச்சாலும் அது அப்படியே இருக்கும். ஸோ நம்ம கண்ணில் படுற மாதிரியும் இருக்கும். அதே நேரத்தில் அட்ராக்டிவான ஒரு பாக்ஸில் நீங்கள் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு எடுத்து சாப்பிட்ணுன்னு தோணும். அதனால் நான் இந்த மாதிரி ஃபாலோ பண்ணுறேன். ஸோ இந்த பாக்ஸ் 4 பாக்ஸ் கொடுத்துருந்தாங்க. அதில் அந்த நீட்டாக இருக்கிற பாக்ஸ்லாம். ஸோ அந்த 4 பாக்ஸ்லேயும் 4 வகையான நட்ஸு போட்டு வச்சுட்டு, மற்ற 2 பாக்ஸ் அந்த ரவுண்ட் பாக்ஸ் வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணது தான். அது ஆன்லைனில் நம்ம வாங்குறது, இல்லைனா நம்ம எங்கன்னா ஷாப்லாம் போகிறோன்னா அந்த மாதிரி வச்சுருப்பாங்க. ஸோ அட்ராக்டிவாக இருக்கணும் அப்படின்றதுக்காக அந்த மாதிரி வாங்கி வச்சுருக்கிறது. ஸோ இது பிஸ்தா அந்த மாதிரி எல்லாமே போட்டாச்சு. இதுதான் குவான்டிட்டி எவ்வளோ போடணும் அப்படின்னா, ஒரே ஒரு ட்ரை தான் நான் எடுத்திருக்கேன். அது நல்லா வந்து தண்ணியில் சோக் பண்ணணும். நைட்டே நீங்கள் ஊற வச்சிட்டிங்கன்னா பெஸ்ட்டு. அது கூட வந்து பாதாம், பிஸ்தா அதெல்லாமே வந்து ஒரு குவான்டிட்டி பேஸில் தான் போடுவேன். ரொம்பவும் போட தேவையில்லை. திராட்சை வந்து நல்லது தான். இந்த வெயில் சீசனில் நீங்கள் எவ்வளோ வேணாலும் உலர் திராட்சை கொடுக்கலாம். குழந்தைங்க நிறைய யூரின் போகும். ஸோ குழந்தைங்க நல்லா யூரின் போகணும், ஃப்ரீக்வெண்ட் யூரினேஷன் இருக்கணும் அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க உலர் திராட்சையை அப்படியே கூட கொடுத்து பழக்கப்படுத்துங்க. குழந்தைங்க மென்று சாப்பிட்டாலும் நல்லது. இல்லைன்னா அவங்க குடிக்கிற தண்ணி பாட்டில் இருக்கும்ல, அந்த பாட்டிலில் ஒரு 2-3 திராட்சை போட்டு வச்சிங்கன்னா அவங்களுக்கு இந்த வெயில் காலத்தில் நல்லாவே யூரின் போவாங்க. பாதாம் வந்து 3 எடுத்திருக்கேன். பிஸ்தா வந்து ஒரு 5 எடுத்திருப்பேன். வால்நட் ஒன்று தான் போட்டிருக்கேன். கேஷ்யூ வந்து 1லேருந்து 3 அந்த மாதிரி. நான் வந்து உடஞ்சா மாதிரி தான் வாங்கியிருக்கேன். ஸோ அதெல்லாம் வந்து உங்களுக்கு லோ பட்ஜெட்டில் கிடைக்கும். முழு முந்திரி வாங்குறதுக்கும் நீங்கள் உடஞ்சா மாதிரி இருக்க முந்திரி வாங்குறதுக்குமே ரேட்டு வித்தியாசம் வரும். ஸோ நான் ரேட்டை பற்றி நான் உங்களுக்கு எண்டில் சொல்கிறேன், எப்படி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்ட்டு.
நான் மோஸ்ட்லி ப்ராட்வே போகிறப்ப தான் இதெல்லாமே வாங்கிட்டு வருவேன். ப்ராட்வேல கொஞ்சம் சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடைக்கும். அங்கே நீங்கள் அதே மாதிரி நீங்கள் டேஸ்ட் பார்த்து வாங்கலாம். எல்லாமே உங்களுக்கு டேஸ்டிங்க்குமே கொடுப்பாங்க, நல்லா இருக்கா அப்படின்ட்டு. வகைகளும் நிறைய ரகங்களும் இருக்கும். நார்மல் திராட்சை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு வந்து நிறைய அரேபியன் திராட்சை, துபாயிலேருந்து வர திராட்சை, அந்த மாதிரி நிறைய இருக்கும் உங்களுக்கு வெரைட்டி. பாதாமுமே ஆப்கானிஸ்தான் பாதாம் சொல்கிறாங்க. அந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா கலருமே சேஞ்ச் ஆகிருக்கும். இந்த ட்ரை அத்திலையுமே கலர் வைஸ் வந்து உங்களுக்கு ரேட் வித்தியாசம் வரும். இது வந்து என்ன கால்குலேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் சொல்லியிருந்தேன்ல, டேக்கு வந்து 15 ரூபா நீங்கள் சேவ் பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 100 டேஸ்க்கு 1500 கிடச்சிடும். ஸோ நீங்கள் 100 டேஸ்க்கு 1500 நீங்கள் எடுக்கிறத டிவைட் பை 13 போட்டிங்கன்னா 3 மந்த்ஸு 3 டேஸ்ன்னு வந்துடும். ஸோ நீங்கள் 3 மந்த்ஸ் நீங்கள் வந்து சேவ் பண்ணி நீங்கள் வாங்குகிற ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் வந்து 3 மந்த்ஸ் வரைக்கும் வரும். ஸோ இது வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. நார்மலாக ஒன் டே இட்லியோ, ரஸ்கோ, குர்குரேவோ இந்த மாதிரி ஐட்டம்ஸ் வாங்கி அந்த 15 ரூபா வீண் பண்ணுறதை விட நம்ம இந்த 15 ரூபா டெய்லி சேவிங்ஸ் பண்ணி இந்த மாதிரி 1500க்கு 3 மந்த்ஸ் ஒன்ஸ்க்கு வந்து நீங்கள் போய் பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.